கமலாவோட ஃபர்ஸ்ட் பார்ட்ல நீங்க என்ன பாத்தீங்கன்னா, பெட்டியில அடப்பட்டிருந்த அந்த பேய் கமலாவை எப்படி தான் வசப்படுத்துச்சுன்னு பாத்தீங்க. கமலா தன்னுடைய மொத்த குடும்பத்தையும் கொன்னுட்டா. அவ்வளவு ஏன் அந்த தாந்திரிகரையும் கூட. சுஜித் கமலாக்குள்ள இருக்கிற அந்த பேய வெளியில கொண்டு வந்தான். அப்புறம் அந்த பேய் மறுபடியும் ஒரு முறை அந்த பெட்டிக்குள்ள போய் கைதாயிடுச்சு. சுஜித்தும் கமலாவும் அந்த மாளிகையை மறுபடியும் விரிச்சோன்னு விட்டுட்டு அங்கிருந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ 20 வருஷம் ஆயிடுச்சு. ஒரு புது குடும்பம் முதல்ல இப்பதான் இந்த நகரத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க அந்த மாளிகைய வாங்கிட்டாங்க. அர்ஜுன் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கரா இருந்தாரு. தன்னோட மனைவி மேகனா அப்புறம் தன்னோட 2 பிள்ளைங்க அதித்தி அப்புறம் தீரஜோட அந்த மாளிகைக்குள்ள நுழைஞ்சாங்க. உள்ள வந்ததுமே மேகனாவோட இதயம் உணர ஆரம்பிச்சது. அங்க வர காற்றுல ஒரு வித்தியாசமான அழுத்தம் இருந்தது. மேகனாவோட நெத்தில இருந்து வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சது. என்னாச்சு? நீ ஓகே தானே? நான் நல்லா இருக்கேன். என்னமோ இங்க மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்கு. தீரஜும் அதித்தியும் 2 பேரும் சேர்ந்து அந்த மாளிகை ஃபுல்லா சுத்திட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு ரூமையும் ஒவ்வொரு இடத்தையும் பார்த்துக்கிட்டு வந்தாங்க. அப்பதான் தீரஜுக்கு கீழே ரூமுக்கு போறதுக்கான ஒரு வழி தெரிஞ்சது. அதித்தி, இங்க பாரு, இங்க கீழே போறதுக்கு ஏதோ வழி இருக்கு. ஓ, இந்த மாளிகையில பேஸ்மெண்ட் கூட இருக்கா? சரி வா அண்ணன், போய் என்னன்னு பாப்போம். தீரஜும் அதித்தியும் பேஸ்மெண்ட்டுக்கு வந்தாங்க. அப்புறம் அங்க இருந்த அந்த பெட்டியை பார்த்தாங்க. இது அதே பெட்டி தான். அங்கதான் சுஜித் அந்த பேயை கைது பண்ணி வச்சிருந்தாரு. இங்க ஏதோ ஒரு பெட்டி மட்டும்தான் இருக்கு, அதுலயும் பூட்டு போட்டு இருக்கே. தீரஜ் அந்த பெட்டிய தொடலான்னு போகும்போது அப்பதான் அந்த இடத்துக்கு பின்னாடி இருந்து அர்ஜுன் வந்தாரு. நிறுத்து, அந்த பெட்டியை தொடாத, இப்பவே மேல வா உடனே. 2 பேரும் அவங்களோட ரூமுக்கு போனாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு மேகனா அர்ஜுன் கிட்ட கேட்டா, அவங்க 2 பேரும் எதுக்காக அந்த அளவுக்கு சத்தம் போட்டீங்க? பேஸ்மெண்ட்ல அப்படி என்னதான் இருக்கு? நான் சொல்றேன், ஆனா நீ என் மேல கோவப்படாத. அர்ஜுனுக்கு இந்த மாளிகையை பத்தின எல்லா விஷயங்களும் தெரியும். அவர் எல்லா விஷயங்களையும் மேகனா கிட்ட சொன்னாரு. அதை கேட்டதும் மேகனா அர்ஜுன் மேல ரொம்ப கோவப்பட்டா. உங்களுக்கு என்ன பைத்தியமா? இந்த மாதிரி மாளிகைக்கு எப்படி கூட்டிட்டு வந்தீங்க? இந்த எல்லா விஷயமும் உண்மையா இருக்குன்னு உனக்கு தோணுதா? நீ எவ்வளோ அப்பாவியா இருக்க. இது எல்லாமே ஒரு கட்டுக்கதை மேக்னா. சரி இங்க பாரு, இது ஒரு கட்டுக்கதையாவே இருக்கட்டும். இருந்தாலும் நீ அந்த 2 அடம் பிடிக்கிற பசங்களை பேஸ்மெண்ட்டுக்கு மட்டும் போகவே விட்டுறாத. பாவம், மேகனாவுக்கும் வேற எந்த வழியும் கிடையாது. மேகனா எல்லா விஷயங்களையும் ரூமர்னு நினைச்சுக்கிட்டா. ராத்திரி சமயம் ஆயிடுச்சு. தீரஜும் அதித்தியும் ராத்திரி அவங்க ரூமை விட்டு வெளியே வந்தாங்க. அண்ணன், அந்த பெட்டியில ஏதோ ஒன்று இருக்கு, அதனாலதான் நம்மள அந்த இடத்துக்கு போக கூடாதுன்னு அப்பா சொல்லியிருக்காரு. ஆனா அந்த பெட்டியில பூட்டு போட்டிருக்கே, அதை எப்படி திறக்கிறது? அண்ணே, என் தலைமுடி ஹேர் பண்ண வச்சே நான் அந்த பெட்டியை ஓபன் பண்ணிடுவேன். வாங்க. ராத்திரி இருட்டுல தீரஜும் அதித்தியும் பேஸ்மெண்ட்டுக்கு போனாங்க. அதித்தி அந்த பெட்டியை ஓபன் பண்ணிட்டா. அந்த சமயம் பார்த்து பின்னாடி இருந்து அவங்களோட அம்மா மேகனா வந்துட்டா. ஆனா அவங்களோட அம்மா வர்றதுக்கு கொஞ்சம் லேட் பண்ணிட்டா. ஏன்னா அதித்தி அந்த பெட்டியை ஓபன் பண்ணிட்டா. நீங்க 2 பேரும் சொன்னா கேட்க மாட்டீங்கல்ல? உங்க 2 பேரையும் இங்க வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம்ல, அதையும் மீறி வந்துட்டீங்க. வாங்க, 2 பேரும் மேல வாங்க. அவ எதுவும் பேசவும் இல்ல, அந்த இடத்தை விட்டு அசையவும் இல்ல. தீரஜ் அதித்தி கிட்ட சொன்னா. அதித்தி, இன்னைக்கு நம்ம 2 பேருக்கும் செம அடி இருக்கு. அப்பவும் அதித்தி கொஞ்சம் கூட அசைற மாதிரி தெரியல. மேகனா அவகிட்ட வந்த போது அதித்தி என்ன பண்ணனா, சத்தமா கத்த ஆரம்பிச்சிட்டா. புது உடம்பு. அதித்தி, தீரஜ் போ, உங்க அப்பாவை எழுப்பு. தீரஜ் அங்கிருந்து போக ஆரம்பிச்சான். அதித்தியோட உருவம் கமலாவா மாறிடுச்சு. அதித்தி அவங்க அம்மாவோட தலையில கைய வச்சா. அப்புறம் அவளை சதைச்சிட்டா. அதித்தி இல்ல, கமலா. என்னோட பேரு கமலா. எவ்வளவு அழகான பேரு, கமலா. கமலாவோட சத்தம் அந்த மாளிகையில எதிரொலிச்சது. இந்த சமயம்தான் அர்ஜுனுக்கு புரிய ஆரம்பிச்சது. அதாவது அந்த விஷயங்கள் ரூமர் இல்ல, உண்மைன்னு. அவரு அப்புறமா புரிஞ்சுக்கிட்டாரு தன்னோட மனைவி இப்போ உயிரோட இல்லைன்னு. அவரு தீரஜ கூட்டிக்கிட்டு மாளிகையை விட்டு வெளியே வந்தாரு. தீரஜ் அந்த மாளிகைக்கு 2 பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டர் அனுப்பி வச்சாரு, ஸ்வேதா அப்புறம் டிம்பி. நான் இந்த கமலாவை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன் டிம்பி. அவர் ரொம்பவே ஆபத்தான ஆத்மா. என்ன தேடிக்கிட்டு இருக்கீங்களா?
திடீர்னு கமலா அவங்க பின்னாடி வந்து நின்னா. அவங்க 2 பேரும் ரொம்ப அதிர்ச்சியானாங்க. கமலா ஸ்வேதாவோட கழுத்தை பிடிச்சா. ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆனாலும் ஸ்வேதாவும் லிப்பியும் வெளியே வரவே இல்லை. இன்னொரு பக்கம் பனிமலை மேல அர்ஜுன் ஏறிக்கிட்டு இருந்தாரு. அங்க ஒரு தாந்திரிகை இருந்தா. அர்ஜுனுக்கு ஆரம்பத்திலேயே தெரியும் அந்த 2 பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் அவங்களால எதுவும் முடியாதுன்னு. மலையில ஒரு தாந்திரிகை தியானத்துல உட்காந்துருந்தா. அர்ஜுன் அந்த குகைக்குள்ள போனதுமே தாந்திரிகை கண்ணை திறந்து பார்த்தா. உன்னோட கவலை எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? எனக்கு எல்லாம் தெரியும் மகனே. ஆனா துஷ்டன் நீதான். எல்லா விஷயமும் தெரிஞ்சிருந்தோம் உன்னோட குடும்பத்தை மரண வயலுக்கு கொண்டு போயிட்ட. இருந்தாலும் நான் உனக்கு உதவி செய்வேன். அந்த கமலா என் அண்ணனோட கழுத்தை அறுத்தா. இப்போ இது ஏன் முறை? நான் ரொம்பவே பெரிய தப்பு பண்ணிட்டேன் தாந்திரிகா மேடம். எனக்கு உதவி பண்ணுங்க. நான் என்னோட மனைவியை இழந்துட்டேன். நான் என்னோட மகளையும் இழக்கிறதுக்கு விரும்பல. சரி, நான் உன் கூட அந்த மாளிகைக்கு வரேன். ஆனா நீ உன் பையனையும் கூட கூட்டிக்கிட்டு வரணும். ஏன்னா தன்னோட குடும்பத்தை பார்த்ததும் உன் பொண்ணு அதித்தி கமலாவை விட்டு வெளியே வரலாம்ல. போன தடவை இந்த கமலான்ற பெண்ணோட உடம்புக்குள்ள புகுந்தா. ஆனா உன் பொண்ணோட வயசு வெறும் 18 தான். நாம முழு முயற்சியோட அந்த கமலாவோட எதிர்த்து போராடணும். தாந்திரிகை அர்ஜுன் கூட போகிறதுக்கு தயாராயிட்டாங்க. தாந்திரிகை அந்த மாளிகைக்குள்ள நுழைஞ்ச உடனே கமலாவோட சத்தம் மாளிகையில எதிரொலிச்சுது. ஏ தாந்திரிகையே, ஏற்கனவே ஒரு தாந்திரிகனை நான் கொன்னுட்டேன். இப்ப இங்க புதுசா ஒரு தாந்திரிகை வந்திருக்காளா? எந்த தாந்திரிகரை நீ கொன்னியோ அவரு என்னுடைய அண்ணன். நீ கொன்னது என்னுடைய அண்ணனை. கமலா, நான் உன்னை நிச்சயமா விட மாட்டேன். என்ன நடந்தாலும் சரி. அப்படின்னா முயற்சி பண்ணி பார்த்துக்கோ தாந்திரிகையே. உனக்கும் அதே நிலைமை தான் ஏற்படும். தாந்திரிகை எல்லாரையும் கூட்டிக்கிட்டு பேஸ்மெண்ட்டை நோக்கி போனாங்க. அப்பதான் அவங்க மேல மேகனாவோட பணம் வந்து விழுந்தது. மம்மி, இல்ல அப்பா, அம்மா நம்மளை விட்டு போயிட்டாங்க. அம்மா போயிட்டாங்க. எல்லாமே என்னாலதான் நடந்துச்சு. என்னோட மனைவிய ரொம்ப பயங்கரமா கொன்னு இருக்கா. மேக்னா. உங்களை நீங்களே தேத்திக்கோங்க. கமலா உங்க 2 பேரோட மனசை உடைக்க பார்க்குறா. 2 பேரும் உங்க சுய நினைவுக்கு வாங்க. ஏன்னா கமலா எப்ப வேணாலும் தாக்குவா. அப்பதான் கமலா தாந்திரிகையை போய் தாக்கினா. தாந்திரிகை தன்னுடைய பையில இருந்து மனித சாம்பலை எடுத்து அவ மேல வீசினா. அப்புறம் அவ துடிக்க ஆரம்பிச்சா. நீ என்ன நினைச்ச? எந்த ஏற்பாடும் இல்லாம உன்னை பார்க்க வருவேன்னா? இன்னைக்கு மறுபடியும் நான் உன்னை அந்த பெட்டியில கைது பண்ணி வைப்பேன். தாந்திரிகை தன்னோட பையில கைய விட்டா. அதுல இருந்து ஒரு கத்தியை எடுத்தா. அப்புறம் கமலா தன்னோட உருவத்தை மாத்திக்கிட்டா. அப்புறம் அதித்தியோட குரல்ல பேச ஆரம்பிச்சா. அப்பா, அப்பா என்ன காப்பாத்துங்க. நான் சாக விரும்பல. அப்பா, அப்பா என்கிட்ட வாங்க. வேண்டாம், அவகிட்ட போகாதீங்க. இங்க பாரு அதித்தி, என் குழந்தை, பயப்படாத, அப்பா இருக்கன்ல. கமலா மறுபடியும் அதித்தியோட உடம்ப அடைஞ்சா. அப்புறம் அர்ஜுனோட கழுத்தை வெட்டினா. அப்பா! தாந்திரிகை மறுபடியும் அவ மேல சாம்பலை வீசினா. ஆனா அவ இந்த தடவை மறைஞ்சிட்டா. அர்ஜுன் அதே இடத்துல இறந்துட்டாரு. தீரஜ் தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சான். ஆனா இப்ப அவனுக்குள்ள கோவமும் நிறைஞ்சிடுச்சு. தீரஜ், உன் மனசை தேத்திக்கப்பா. இந்த கத்தியை பிடிச்சுக்க. நம்ம பேஸ்மெண்ட்டுக்கு போறதும் அங்க கண்டிப்பா கமலா வருவா. அவ வந்த உடனே அவ மேல நான் இந்த மனித சாம்பலை வீசிடுவேன். அப்ப நீ இந்த கத்தியால அவளை கொன்னுடு. என் தங்கச்சிக்கு எதுவும் ஆகாதுல்ல? இல்ல, எதுவும் ஆகாது. ஆனா மறுபடியும் கமலாவோட ஆத்மாவை கைது பண்ணா. அப்படி கைது பண்ண முடியலனா நீ இந்த கத்தியால குத்தி அதித்தி கமலா 2 பேரையும் கொல்லணும். உன்னை நீ தைரியப்படுத்திக்க. கொஞ்சம் கூட தளர்ந்து போயிடாத. 2 பேரும் பேஸ்மெண்ட்டுக்கு வந்தாங்க. தாந்திரிகை அந்த பெட்டியில ஒரு புல்லாங்குழலை பார்த்தா.
அதுக்குள்ள கமலா அந்த இடத்துக்கு வந்துட்டா. அப்புறம் அந்த தாந்திரிகைய தாக்கினா. தீரஜ் அழ ஆரம்பிச்சான். ஆனா அவன்கிட்ட வேற எந்த ஒரு வழியும் கிடைக்கல. தீரஜ் அந்த கத்தியால கமலாவை குத்தினான். அண்ணா, என்ன காப்பாத்துங்க, நான் சாக போறேன். என்ன மன்னிச்சிடு அதித்தி, என்ன மன்னிச்சிடு. நீ அம்மா கூடவும் அப்பா கூடவும் எனக்காக காத்துக்கிட்டுரு. நான் சீக்கிரமா அங்க வந்துடுறேன். உங்க எல்லாரையும் பார்க்க சீக்கிரமா வரேன். அதித்தி தன்னுடைய உயிரை விட்டுட்டா. கமலாவோட ஆட்டம் முடிஞ்சு போச்சு. எந்த கத்தியால தீரஜ் அதித்தியை கொன்னானோ அதே கத்தியால தன்னையும் குத்திக்கிட்டு தான் உயிரை விட்டுட்டான். மறுபடியும் ஒரு முறை அந்த மாளிகை மூடப்பட்டது. ஒரு மகிழ்ச்சியான குடும்பம் மொத்தமா முடிஞ்சு போச்சு. அப்புறம் ஒரு மகிழ்ச்சியான குடும்பத்தோட துக்கமும் இதே இடத்துல முடிஞ்சு போச்சு.